வணக்கம் நண்பர்களே, உங்க வீட்டுல பூரான் தொல்லையா? விரட்ட இந்த ஒரு பொருள் போதுங்க. பூரா வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவோம், மெயினா குழந்தைகளும் பெண்களும் என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்து பயப்படுவோம். இருந்தாலும் மழை காலத்துல நீங்க அதுல இருந்து விலகி இருக்க விரும்பினா, இல்ல நார்மலாவே உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு பாத்ரூம்ல இருந்து பூரா வருது, இல்ல நம்ம சேர்த்து வச்ச பொருட்கள்ல இருந்தெல்லாம் வந்துட்டு பூரா வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ்களை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா மழைக்காலங்கள்ல நம்ம வீட்டோட அந்த மூளைகள், சமையலறை, குளியலறை, பூரான்கள் பெரும்பாலும் இருக்கும். அது பயங்கரமா தெரியறதோடு மட்டும் இல்லாம ஆபத்தானவையாவும் இருக்கும். புறக்கணிக்கப்பட்ட வந்து காதுல நுழையலாம், இல்லைன்னா தோலை கடிக்கலாம். இது மாதிரி சூழ்நிலையில ஒவ்வாமை, எரிச்சல் பிரச்சனைகள் நிறைய வரும், நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். முக்கியமா சமையலறை, குளியலறை இருக்கு இல்லையா, பாத்ரூமோட அந்த வடிகால், இந்த மாதிரி இடங்கள் வழியா வீட்டுக்குள்ள நுழையும். இது மாதிரி நேரங்கள்ல பெண்களும் குழந்தைகளும் இல்ல நம்ம எல்லாருமே கண்டு பயப்படுவோம். இருந்தாலும் மழை காலத்துல நீங்க அதுல இருந்து விலகி இருக்க விரும்பினா சிறிய டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. இதை ஃபாலோ பண்றது மூலமா பூச்சிகள் உள்ள ஒரு தடுக்கிறதோட மட்டும் இல்லாம உங்க சமையலறையும் சுத்தமா நீங்க வச்சிருக்க முடியும். உங்க வீட்டுல இருந்து பூச்சிகளை அகற்றணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்க சிங்கை சுத்தம் பண்ணணும். சமையலறை கழிவுகளை சரியான நேரத்துல அப்புறப்படுத்திடுங்க. ஒவ்வொரு வாரமும் வடிகால் குழாய்கள்ல பேக்கிங் சோடா அண்ட் வினிகரை ஊத்துங்க. இது அழுக்கு அண்ட் பூச்சிகள் செய்யறதை தடுக்கும். அடுத்ததா உப்பு அண்ட் மஞ்சள் கலவை கொசுக்களை விரட்டுறதுல மிக சிறப்பான செயல் பங்கு வந்து ஆச்சுது அப்படின்னு சொல்லலாம். வடிகால் பக்கத்துல கொசுக்கள் காணப்படும் பகுதிகளில் இந்த கலவையை தெளிச்சு விடுங்க. மஞ்சள்ல கிருமி நாசினிகள் இருக்கு, அவை பூச்சிகளை தடுக்க ஹெல்ப் பண்ணும். அடுத்ததான் வேப்பெண்ணெய் அண்ட் கற்பூரம். இப்ப வேப்பெண்ணையோட கற்பூரத்தை கலந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி தயாரிச்சுக்கோங்க. சமையலறை, குளியலறை, வடிகால்களுக்கு அருகில தெளிச்சு விடுங்க. வேப்பெண்ணையில பாக்டீரியா எதிர்ப்பு அண்ட் பூச்சி எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்கு. சோ இவை பூரானை தடுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. அடுத்ததா பிரியாணி இலைகள், கிராம்புகள். வடிகால் மற்றும் ஈரமான பகுதிகளில் பிரியாணி இலைகள், கிராம்புகளை யூஸ் பண்ணும்போது அதோட கடுமையான வாசனை கொசுக்களை வந்து தடுக்கும். பிரியாணி இலைகள் அண்ட் கிராம்புகளை வடிகால்களுக்கு பக்கத்துல வைக்கும் போது அவை கொசு தொல்லையில இருந்து விடுதலை அளிக்கும் நமக்கு. சரிங்களா? அடுத்ததா சமையல் சோடா அண்ட் வினிகர், இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும். சமையல் சோடா வினிகர் கலவையை வடிகால்களை ஊத்துங்க. இது அழுக்குகளை சுத்தம் பண்ணி பூச்சிகளை விரட்டி அடிக்க உதவும். வாரத்துக்கு ஒரு முறை இதை நீங்க பண்ணலாம். அடுத்ததா பினாயில். நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி வடிகால் குழாய்கள்ல ஈரமான பகுதிகளில் பினாயில் வந்து நீங்க ஊத்தி விடுங்க. அதோட வாசனையால கரப்பாம்பூச்சிகள் அப்படிப்பட்ட இடங்களுக்கு வராது, ஓடிடும். அது மட்டும் இல்ல, இப்ப நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாலே எப்போ மழைக்காலம் இல்லை எப்பவுமே உங்க வீட்டை கரப்பாம்பூச்சிகள், அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பூரான், இதுல இருந்தெல்லாம் நம்ம வந்து பாதுகாக்க முடியும். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணிட்டு அதுல இருந்து உங்களுக்கு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு பூரான் தொல்லைகள் எல்லாம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வேற ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்காக நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அருமையான டிப்ஸ்களுக்கு நீங்க பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா நீங்க சொல்ற கமெண்ட்ஸ் மூலியமா தான் நான் வந்து என்ன மேம்படுத்திக்க முடியும். அதுக்காக தான் சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்க சொந்தங்களே. ஓகே, அகைன் உங்களை வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். Until then, thank you so much. Take care all சொந்தங்களே.